ஞாயிற்றுக்கிழமை காலையில் உதயநிதி அவர்கள் உடம்பு வந்து கோயம்புத்தூரில் அமைச்சராக ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராஜினாமா பண்ணுறாங்க. இது மக்களை எப்படி பார்க்க தோணும்? அதாவது நீதிமன்றம் இப்படியான ஒரு கருத்தை சொன்னதுக்கு அடுத்த நொடியே மானம், வெக்கம், ரோஷம் இருக்கிறவன் அடுத்த நொடியே பதவி விலகி இருக்கிறான். வாழைப்பழம் தான். நீ என்ன சொல்லி வாங்கின? நான் அமைச்சராக இல்லை, சூழல் மாறிடுச்சுட்டு இல்லை. வெளியில் வந்துட்டு நின்னா வித்தின் 48 hours நீ அமைச்சர் ஆகிட்டு நான் தாங்க அமைச்சர்னா என்ன இருக்கும்? 2018 இவர் சொல்கிறாரு இங்கே மேடையில். அவருக்கு கூச்சநாச்சமே கிடையாது. மேடையில் சொல்கிறாரு, என்ன நாங்கள் ரெய்டுக்கெல்லாம் பயப்படலை, நாங்கள் வந்து பணங்காட்டு நரி, சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு சொல்லிட்டு ரெய்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு வந்தா அப்படின்னா திடீர்னு வந்தால் தான் ரெய்டு இப்படி நம்ம பத்திரிக்கை வச்சு சொல்லிட்டு வருவான். மூளை உள்ளவனுக்கு இதில் அமைச்சரவை என்ன வேலை? முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து நான் சொல்கிறேன், மூளை உள்ளவனுக்கு அமைச்சரவை என்ன வேலை அப்படின்றதான் இந்த திராவிட மாடல். வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கொய்சாமி அவர்கள். அவர்களிடம் சமீபத்தில் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிப்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? 6வது முறையாக தமிழக அமைச்சரவை மாற்றம் அமைச்சிருக்காங்க. இந்த தமிழக அமைச்சரவை மாற்றத்தில் 2 ராஜினாமா, ஆல்ரெடி இருந்த ஒரு அமைச்சர் விடுவிச்சு திருப்பி அதே அமைச்சருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒரு அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விஷயம், அவருடைய விருப்பு சார்ந்தது. ஆனால் இந்த 2 அமைச்சர்கள் மாற்றப்பட்டது அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஏதோ அவர்களுடைய திறமை, அதில் முதலமைச்சருக்கு உடன்பாடு இல்லை, அதன் அடிப்படையில் அவர் மாற்றினார் அப்படின்னு எடுத்துக்க முடியல. உதாரணத்துக்கு பொன்முடியை எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவருடைய பேச்சு, அந்த அருவருக்கத்தக்க அந்த பேச்சு பார்த்தோம், அது கடைசி பாயிண்டாக வேணா இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மாவட்டத்திலேயே அவருக்கு எதிர்ப்புகள் நிறைய வலுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, அவருடைய திருக்கோவிலூர்லேயே அவருடைய அந்த இதையை வந்து இப்போ அவருக்கு வைத்த தட்டிகள் எல்லாமே வந்து கொளுத்தக்கூடிய அளவுக்கு பேனர்லாம் கொளுத்துறாங்க, மக்கள் வந்து அடித்து உடைக்கிறாங்க. உட்கட்சி பிரச்சனை பொதுமக்களே, உட்கட்சியெலாம் விட்டுருங்க, பொதுமக்களே, அவருக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கிங்க. பொதுமக்களே அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார். ஏன் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள்? ஏன் அந்த எதிர்ப்பை சம்பாதித்தார் என்றால், இந்த கடந்த 2 ஆண்டுகளில், ஏன்னா இவங்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, தேர்தல் வாக்குறுதிகள் 500 சொச்சம் தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு கொடுத்தாங்களே தவிர்த்து, திமுகவை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிக்கும் தொகுதி வாரியாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள். தொகுதிக்கு நாங்கள் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி பட்டியலை கொடுக்குறோம்னு, ஒரு தொகுதிக்கும் அந்தந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை இப்படியெல்லாம் நாங்கள் தீர்ப்போம் அப்படின்னு அந்த பட்டியலை கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் நம்பி வாக்களித்த மக்கள் அது எதுவுமே நடக்கலைன்னும் போது ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. சரி, அதை கூட விட்டுருங்க, இவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தது எதையும் நிறைவேற்றலைன்றதை கூட விட்டுருங்க. ஒரு அமைச்சராக தன்னுடைய ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் அவர் தான் அமைச்சர், ஆனால் தன்னுடைய மாவட்டம் பாதிக்கப்படுகிறது அப்படின்ற பொழுது அரசிடம் பேசி அந்த சலுகைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்பது அந்த மண்ணின் மைந்தன் என்கிற அடிப்படையிலாவது பொன்முடியிடமிருந்து அதை எதிர்பார்த்தார். சமீபத்தில் அந்த கடலூரில் வந்த வெள்ளம், அந்த புயல், அதில் விரும்பி எப்படி நடந்து கொண்டார் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதெல்லாம் வீடியோக்குள்ள ஆதாரமாக மக்கள் வந்து ரோட்டில் வந்து உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டியது, சென்னையில் பாதிப்பு ஏற்பட்ட பொழுது 6000 ரூபாய் கொடுத்தீங்க, அங்கே 2000 ரூபாய் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 2000 ரூபாயை கூட டோக்கன் சிஸ்டம்னு வைத்து அந்த டோக்கனை எல்லாம் திமுகவினரை எடுத்துக்கொண்டு சென்றார். பொதுமக்களுக்கு போய் சேரவில்லை என்று நடுவு ரோட்டில் வந்து நின்று அந்த ஹைவேவை, நேஷனல் ஹைவே வந்து மறிக்கிறாங்க மக்கள். மறிச்சா அவருக்கு தடியடி பிரவேசம் பண்ணி அவங்கள வெளியில் அனுப்புறீங்க, அப்புறப்படுத்துறீங்க, கைது பண்ணுறீங்க. இதெல்லாம் இந்த அராஜகம்லாம் நடக்குது. தட்டி கேட்க பொன்முடியும் அவரது மகனும் அவங்க அந்த இதுக்கு வந்தாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க, மேற்பார்வை பண்ணுறோம்னு சொல்லி வந்த பொழுது அவர்கள் மீது சேற்றை வாரி அடித்து விட்டார்கள் அப்படின்ட்டு மக்களுடைய கோபத்தின் வெளிப்பாடு. யாரும் நீங்கள் போய் அமைச்சர் மேலே சேர்த்து தூக்கி போடுங்கன்னு யாரும் சொல்லலை, அது சரியான முறை இன்னும் யாரும் நியாயப்படுத்தலை. ஆனால் அப்படி நடந்து விட்டது அப்படின்ற நிலையில் அது செய்தது யாராக இருக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் போட்டு ஹராஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு அரசு, அவங்களும் வந்து ரோட்டில் வந்து நின்று ஏங்க நைட்லாம் வந்து கதவு தட்டுறீங்க, யாரோ ஒருத்தங்க ஏதோ பண்ணிட்டாங்க, அது விபத்தோ இல்லை திட்டமிட்டு செய்யப்பட்டதோ ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அமைச்சருக்கு ஒன்றும் காயம் ஏற்படலை அப்படின்னு பொழுது அதை மனதில் வைத்து இந்த காவல்துறையை வைத்து டெய்லி நைட்டு வந்து வீட்டில் வந்து கலாட்டா பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறது, இது எல்லாம் வந்து அவர்கள் எவ்வளோ நாள் சகித்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எதிர்ப்பு வலுக்கிறது அப்படின்றது உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்க தானே செய்யும். கண்டிப்பாக முதலமைச்சர் அதை அப்பப்போ பார்க்குறாரான்னு எனக்கு தெரியல.
அப்புறம் அதையெல்லாம் புகஞ்சிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா ஏற்கனவே அவர் மகன் அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கார். மஸ்தானம் முழுவதுமா இவங்க ஓரம் கட்டிட்டாங்க. வேறு யாருமே அங்கே உள்ள நுழைய முடியாதுன்ற சூழல் இருக்குது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பும் வருது. ஸோ பொதுமக்கள் மத்தியில் எதிர்ப்பு, கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு, இதில் பொதுவெளியில் அவர் அநாகரிகமாக பேசியது அப்படின்றது அந்த ஃபைனல் ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடைசி விஷயமாக அது அமைந்துருச்சு. இது பொன்முடி அவர்களுக்கு நடந்தது. பொன்முடி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இல்லை, நீங்களே சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்தில் அந்த கேள்வி கேட்குறாங்க, ஜாமீனா சிறையாங்கிற மாதிரி கேட்குறாங்க. சனிக்கிழமை அவர் ஒரு சட்ட மசோதா தாக்கல், அவரோட துறை சம்பந்தப்பட்டு தாக்கல் பண்ண வேண்டியதை சட்டப்பேரவை நிகழில் இருக்குது. அதில் வந்து ரகுபதி அவர்கள் தாக்கல் செய்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் உதயநிதி அவர்கள் உடம்பு வந்து கோயம்புத்தூரில் அமைச்சராக ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராஜினாமா பண்ணுறாங்க. இது மக்களை எப்படி பார்க்க தோணும்? அதாவது நீதிமன்றம் இப்படியான ஒரு கருத்தை சொன்னதுக்கு அடுத்த நொடியே மானம், வெக்கம், ரோஷம் இருக்கிறவன் அடுத்த நொடியே பதவி விலகி இருக்கணும். ஏன்னா நீ பண்ணது ஃப்ராடுத்தனம் அப்படின்றத உச்சநீதிமன்றம் அந்த வார்த்தைகளை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் பயன்படுத்தி சொல்லிடுச்சு. நீ என்ன சொல்லி ட்ரையல் கோர்ட்டுக்கு போறீங்க? இந்த மொத்த வழக்கில் எவ்வளோ இது இருக்கு பாருங்க, குளறுபடிகள் இருக்குன்றது பாருங்க. முதல்ல வந்து இவர் வேலையை கொடுக்குறேன்னு சொன்னாங்க, வாங்குறாரு, வாங்கி அதில் ஏமாத்திட்டார் அப்படின்றது குற்றச்சாட்டு. பணத்தை ரீசெட்டில் பண்ணுறாங்க. அப்போ அவர் கோர்ட்டுக்கு போய் என்ன சொல்கிறாரு? ஒரு சிலருக்கு நான் ரீசெட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்கினதே தப்புன்றோம். வாங்கினதை ரீசெட்டில் பண்ணிட்டேன், நீயே ஊர்ஜிதப்படுத்துகிற, வாங்கினேன் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துகிற. அப்போது நீ லஞ்சம் பெற்றது ஊர்ஜிதமாகுது. இதுவே ஓப்பன் ஷட் கேஸ். உடனே நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு பாதிக்கப்பட்டவர்கள் போகிறாங்க. இதை மாதிரி வினோதமாக இருக்குது, நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்குறாரு. எப்படி இந்த ஆர்டர் போட்டாங்க கோர்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு, அப்போ உச்சநீதிமன்றமும் கடுமையாக சாடி இடி வந்து உள்ள நுழையுது. பை த டைம் 6 சம்மன் கொடுக்குறாங்க. 6 சம்மனுக்கு நீ ஆஜராக, 7வது சம்மன் கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் அவன் வீட்டுக்கு வராங்க. அப்போ நீ வந்து ஒரு எடுத்து எல்லா வேலையும் பண்ணுற, சரியா? அதுக்கப்புறம் கைது நடந்தது, சிறைக்கு போனால் இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கும்பொழுது நீ எப்படி வாதாடுற? நீ எல்லாரும் கேட்குறாங்க, அது எப்படி இவர் ஜார்க்கண்டில் வந்து சிபு சோரன் வந்து அவர் எப்படி தொடர்றாரு, ஜெயலலிதா எப்படி தொடர்ந்தாங்கன்னு? இதெல்லாம் அறிவோடு தான் பேசுகிறாங்களா இல்லை அறிவில்லாமல் பேசுகிறாங்களே எனக்கு புரியல. ஏன்னா அவர்கள் வாதத்தில் சிபு சோரன் நான் வந்து அமைச்சராக இல்லை, அதனால் எனக்கு பிணையை கொடுங்கள் என்று கேட்டாரா? இல்லை. நான் அமைச்சராக இல்லை, அதனால் எனக்கு பிணை கொடுங்கள் என்று செல்வி ஜெயலலிதா கேட்டதாக இருக்கா? கிடையாது. இல்லை. நீங்கள் கேட்டது என்ன? அதுவும் ஏன் அப்படி சொல்ல வேண்டி வந்தது? ட்ரையல் கோர்ட்டில் நீங்கள் ஏன் சொல்ல வேண்டி வந்ததுன்னா, அமைச்சராக இருந்த பொழுது சாட்சியங்களை கலைக்க முற்பட்டார் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்த பொழுது சாட்சியங்களை கலைக்க முற்பட்டார் அப்படின்றது தெளிவாக பதிவு பண்ணிடுச்சு. இப்போ உச்சநீதிமன்றம் இப்படி பதிவு பண்ணதுக்கப்புறம் நான் வந்து பெயில் வாங்க போனோம்னா எப்படி கொடுப்பாங்க? அமைச்சர்ன்ற பதவியில் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் 2 வாட்டி ரிஜெக்ட் ஆச்சு. ரிஜெக்ட் ஆன உடனே இவர் என்ன பண்ணுறது? இவங்களுக்கு யாரோ யோசனை சொல்லிட்டாங்க, நீ வெளில வரணும்னா ஒரே வழி தான் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணணும். பதவி ராஜினாமா பண்ணணும். பதவி ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெயில் கேட்குறீங்க. அதுவும் என்ன கேட்குறீங்க? பெயில் பெட்டிஷன் வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டு பெட்டிஷனில் என்ன போடுறீங்க? நான் இப்பொழுது அமைச்சராக இல்லாத காரணத்தினால சிச்சுவேஷன் ஹஸ் சேஞ்ச், சூழல் மாறிவிட்டது. எப்படி மாறிச்சு? நான் அமைச்சராக இல்லை, பதவி விலகியதால் சூழல் மாறிவிட்டது, என்னால் சாட்சியங்களை கலைக்க முடியாது, அதனால் என்னை வெளியே விடுங்கள் அப்படின்னு நீ சொல்கிற. இதை தான் ட்ரையல் கோர்ட்டில் சொல்கிற, ஹைகோர்ட்டில் சொல்கிற, சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிற. சுப்ரீம் கோர்ட் அதை எடுத்து கவனத்தில் எடுத்துக்கொள்கிறது. இந்த 2 இடத்தையும் நீ சொல்லியிருக்க அந்த ஒரு வாதத்தை எடுத்துக்குது. அப்போது அது என்ன சொல்லுது? உன் மீது முகாந்திரம் இருந்தாலும் குற்றம் செய்ததற்கான முகாந்திரம் இருந்தாலும், முகாந்திரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ எதனா ஒத்துக்கிட்ட? அப்போ முகாந்திரம் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ உன் மீது முகாந்திரம் இருந்தாலும் நாங்கள் உன்னை வெளியே விடுவதற்கான காரணம் ஆர்டிகல் 21 அடிப்படை உரிமையில. அதில் உனக்கு வந்து மனிதன் அடிப்படை உரிமை. ஏன்னா இந்த வழக்கு தாமதமாகும், இந்த வழக்கு தாமதமாகும் என்பதனால் நான் உன்னை வெளில விடுறேன். தாமதப்படுத்துறதுக்கு நீ தானே எல்லாத்தையும் கொண்டு வந்த. 30 சாட்சி தான் இருக்குன்னா உன்னை யார் 2000 சாட்சியை கொண்டு சேர்க்க சொன்னது? நீ ஏன் சாட்சியை சேர்த்தனா அவ்வளோ பேரை நீ சாட்சியை கூட்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னா இது போகும் 15 வருஷத்துக்கு.
அதனால் நீ திட்டமிட்டு 2000 பேரை கொண்டு வந்து நீ சேர்க்கிற, இத்தனை பேரும் சாட்சின்னு சொல்ற, அதையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. சரியா? இப்போ நீ என்னவென்னு சொல்ற? வழக்கு தாமதமாவதனால் நான் அமைச்சராக நீடிக்கிறேன். இது என்ன கதை இது? நீயே அதாவது இவரே பாம் வைப்பாராம், இவரே எடுப்பாராம். இது என்ன? அது மாதிரி தானே இருக்குது. அப்போ அதைத்தான் அவங்க கேட்குறாங்க. அது என்ன திமிரு இருந்தால் அவர் சொல்கிறாரு. அப்போ வேணும்னா வேற நீதிமன்றத்துக்கு மாற்றிடுங்க, வேற ஸ்டேட்டுக்கு மாற்றிடுங்க அப்படின்ட்டு. இவர் நினச்ச ஸ்டேட்டுக்கு, இப்போ இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இவர் கோவாக்கு மாற்ற சொல்வாரா? இல்லை இவருக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் டார்ஜிலிங் மாற்ற சொல்வாரா? அப்போ அதுக்கு தான் நீதிமன்றம் சொல்லிட்டு, சரிப்பா மாத்திரம் 2000 பேரையும் கூட்டு போவியா? 2000 சாட்சியும் வரணும்ல. ஒன்றும் இல்லை, கோர்ட்டில் சாட்சியும் சொல்ல கூப்பிட்டாங்கன்னா ஒரு நாள் முழுக்க போய் நிற்கணும். கண்டிப்பாக. நீ கொடுப்பியா செலவு? கோர்ட் எக்ஸ்பென்ஸ் படி 500 ரூபாய் கொடுப்பாங்க, அவ்வளோதான். 500 ரூபாயில் நீ பண்ண முடியுமா? பெங்களூருக்கே மாற்றலாங்கன்னு வைப்போம். சொத்து வழக்கு எப்படி பெங்களூருக்கு மாற்றப்பட்டதோ அது மாதிரி மாற்றலாங்கன்னு வைப்போம். இது 2000 சாட்சியும் அங்கே போயிட்டு வருவாங்களா? வாய்ப்பே இல்லையே. சொத்து வழக்கு எப்போ மாற்றப்பட்டது? பெங்களூருக்கு ட்ரையல் ஸ்டேஜில் மாற்றப்பட்டது. சரியா? நீ வந்து இங்கே ட்ரையல் இன்னும் ஆரம்பிக்கல, அவங்க எப்படி வருவாங்க? அப்போ இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கு, இவ்வளவு சிக்கல்களையும் நீ வச்சுக்கிட்டு நீயே ஏற்படுத்திட்டு இதுக்கு மற்றவங்களை குறை சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ தெளிவாகுது. அதுல உச்சநீதிமன்றம் சொல்லுது, நீ வந்து என்ன சொல்லிப்பா வாங்கின வாழைப்பழம் தான், நீ என்ன சொல்லி வாங்கின? நான் அமைச்சரா இல்ல, சூழல் மாறிடுச்சுட்டு. இல்ல வெளியில வந்துட்டு 48 hours நீ அமைச்சர் ஆகிட்டு நான் தாங்க அமைச்சர்னா என்ன அர்த்தம்? இதுல பல பேர் சொல்றது என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கோ அல்லது நீதிமன்றங்களுக்கோ இவர் அமைச்சரா வைக்க கூடாது, இவர் அமைச்சரா வைக்கலாங்கிற அதிகாரம் இல்ல, அது முதல்வரோட கண்ட்ரோல்ல இருக்குங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை நியாயமான வாதம். அதே மாதிரி உச்ச நீதிமன்றமும் அதான் சொல்லிச்சு. ஆமா, உச்ச நீதிமன்றமும் இவரை அமைச்சரா வைக்கக்கூடாதுன்னு சொல்லல. இல்லைன்னா திருப்பி பைனாப்பிள் அல்வாவா அது என்னது பைனாப்பிள் கேசரி சாப்பிட்றதுக்கு பூவா புகழுதுன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து அவங்க நீங்க அமைச்சரா இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அது நீ முடிவு பண்ணிக்க, உனக்கு சாய்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது எந்த இடத்துலையும் நோட்ஸில் கூட இந்த மாதிரி நீங்கள் ஜாமீன் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எந்த விஷயத்தையுமே அவங்க சொல்லலை. ஜாமீனை வந்து அமைச்சராகவே இருந்தால் ஜாமீனை கேன்சல் பண்ணுங்கிற எந்த நோட்ஸுமே இது வரைக்கும் போடல. நீங்கள் கேட்டதே அதானே. அதுதான் இப்போ இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இப்போதுமே இந்த கேஸில் வந்து ஜாமீன் வழக்கு இது முடித்து வைக்கப்பட்டதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டிஸ்மிஸ்ங்கிற கான்செப்ட் வரல, க்ளோஸ்டு. ஏன்னா உங்களோட ஜாமீனை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இடி கேட்குது. இடி கூட வந்து ஐ திங்க் வித்யாசங்கர்னு நினைக்கிறேன், அவங்க அந்த பெட்டிஷனர், கோ பெட்டிஷனர், அவங்களும் ஒரு விக்டிம். அவங்க கேட்குறாங்க இதில் இவர் வந்து சாட்சியங்களை கலைப்பார், முதல்ல இவர் அமைச்சரானதே தப்பு அப்படின்ட்டு தான் போகிறாங்க. இது போகும்பொழுது என்னென்னா, நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, இவரை வந்து தியாகின்னு முதலமைச்சரே சொல்கிறார் வெளில வர அன்றைக்கே. சரியா? தியாகி பட்டம் கட்டுறாரு. சரியா? 10 ரூபாய் தியாகின்னு வச்சுப்போம். இப்போ இந்த தியாகின்னு முதலமைச்சரே சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி எப்படி நியாயமாக இவரை விசாரிக்கும்? இல்லை இந்த வழக்கை எப்படி நடத்தும் நியாயமா? வாய்ப்பு இல்லை. முதலமைச்சரே தியாகின்றாரு, 48 மணி நேரத்தில் நீ வந்து அமைச்சராகவும் உன்னை நியமிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் துணை முதல் பதவியே கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதில் எங்கேயாவது நீதிமன்றம் தவறு இழைத்திருக்கா? ஆனால் முழுக்க முழுக்க நீதிமன்றத்தில் தவறான தகவல்களை கொடுத்தது செந்தில் பாலாஜி. டாஸ்மாக் வழக்கில் இதே தான் நடந்துச்சு. என்ன கேட்டுச்சு? குறைந்தபட்சம் நேர்மையாக உங்களுக்கு இருக்காதா அப்படின்னு உயர் நீதிமன்றம் கேட்டுச்சு. ஏன் உச்ச நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டுருக்கேன்னு சொல்ல மாட்டேன் நீ? இதில் ஒரு இயரிங்க்கு அவ்வளோ செலவு பண்ணாங்க தெரியுமா? 1.5 கோடி ரூபாய் நம்ம பணம். இவன் 10 ரூபாய் பாட்டிலுக்கு சம்பாதிச்சுட்டு அதில் இவன் கையும் களவ மாட்டிக்கிட்டு இவனே போய் நான் தப்பு பண்ணேன்றதை ஒத்துக்கிட்டு இவன் போய் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றதுக்கு நம்ம பணம் 1.5 கோடி ரூபாய் ஒரு நாளும் ஒரு ஹியரிங்க்கும். செந்தில் பாலாஜி என்ன பாக்கெட்டில் எடுத்து கொடுத்தாராமா இதுக்கு? இந்த வழக்கு அதே மாதிரி அவர் நீதிபதி அவர்கள் வந்து இந்த மாத இறுதியில் வந்து ஓய்வு பெறுறாரு. ஒருவேளை இந்த நீதிபதிட்டு தான் வந்து நமக்கு பிரச்சனை இருக்குது, இவர் தான் நமக்கு ஜாமீன் கொடுத்தாரு, வேற மற்றொரு நீதிபதி வந்தால் நம்ம திருப்பி அமைச்சராக பதவி ஏற்றுட்டு திருப்பி நம்ம இந்த கேஸை கொண்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா கேஸில் வந்து அவங்க சொல்கிறது, மனு போட்டவங்க, நான் இவர் அமைச்சராக இருக்கிறதுனால சாட்சிகளை மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஒருவேளை கேஸோட மெரிட்ஸ்குள்ளே போனால் அதோட என்கொயரி பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் இந்த ஜாமீன் கேஸ் மனுவே வந்து 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? இல்லை, அவங்க போக முடியாது. கோர்ட் cannot get into the merits of the case. ஒரு கட்டத்துக்கு மேலே மெரிட் ஆஃப் த கேஸ்க்குள்ளே கோர்ட் போக முடியாது. கோர்ட் வந்து பார்க்குறது என்ன, உனக்கு ஜாமீன் கொடுத்தோம், இந்த கண்டிஷன்ஸில் கொடுத்தோம், இந்த கண்டிஷன்ஸை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றது அக்யூசேஷன் பண்ணியிருக்கியா பண்ணலையா, இவ்வளோதான் கோர்ட்டு.
அந்த அந்த பர்டிகுலர் பெட்டிஷனில் பார்க்க முடியும். அது வந்து பெண்டிங் இன் ஹைகோர்ட்னா ஹைகோர்ட் வில் டேக் கேர் ஆஃப். ஆர் அந்த பர்டிகுலர் ட்ரையல் கோர்ட்னா ட்ரையல் கோர்ட் வில் டேக் கேர் ஆஃப். அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிடாது. பெயில் ஆர் நோ பெயில். இதுல செந்தில் பாலாஜியோட என்ன பெயில் கண்டிஷன்ஸ் இதில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திரும்பி வேற ஒரு நீதிபதி எந்த நீதிபதி இருந்தாலும் இது மாற்ற முடியாதுல்ல. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எந்த முடிவெல்லாம் எடுக்க முடியாது, யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என்று முடியும், அதெல்லாம் சொல்லலை. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இந்த வழக்கை மூடுகிறோம். ஏன் முடித்து மூடுகிறோம்? வைக்கப்படுகிறது. ஏன் முடித்து வைக்கிறோம்? ஒரே காரணத்திற்கு தான், அவர் அமைச்சராக இல்லை, அதனால் அவர் ஜாமீனில் இருக்கலாம். சரியா? நாளைக்கு திருப்பி தேர்தல் நடந்து அதில் ஒரு வெற்றி பெற்று நடக்க போகிறதில்ல, நடந்தாலும் சொல்கிறேன் நான், வெற்றி பெற்று அப்பவும் அவர் அமைச்சராக முடியாதுன்றதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டோடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அந்த ஜட்ஜ் வந்து அவர் சொல்லலை, அந்த வார்த்தைகளை வந்து அவர் சொல்லிட்டாரு. அவர் அந்த வார்த்தையை சொல்லலை, சொல்லியிருக்காரு. இஸ் நாட் அ மினிஸ்டர். இந்த வேர்டிக்ட் எடுத்து பாருங்க. ஓகே, we are closing this case because bail is not denied, bail is allowed because he is not a minister. அதே மாதிரி இந்த துறையை வந்து திருப்பி கொடுத்தது வந்து முத்துசாமி அவர்களுக்கு வந்து எக்ஸைஸ் மதுவிலக்கு துறையை கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறையை வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருக்க கொடுத்துருக்குறாங்க. அவர் மேலே ஏற்கனவே பல அலிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதாவது இந்த நம்மளோட என்கெச்சில் வந்துட்டு அந்த ஹோட்டல்ஸோட அலிகேஷன்ஸோ, அது மாதிரி பஸ்ஸஸ் வாங்குறோம், வருஷம் வாங்குறோங்கிற மாதிரியான அலிகேஷன்ஸோ அவர் மேலே போயிட்டு இருக்கு. சிவசங்கர் மேலே அவர் மேலே இடையில வந்து மருத்துவத்துறையில் வந்து சுகாதாரத்துறை மானிய கோரிக்கையில் கூட தவறான வார்த்தையை எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து வேற சொன்னார். அந்த கிரி படத்தோட காமெடியை வச்சு சொல்லிட்டு இருந்தாரு. இவருக்கு இந்த பதவியை வந்து கொடுக்கறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இந்த துறையை வந்து கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? முதலமைச்சர் தன் பையனை பார்த்திருப்பாரு. இவனுக்கே கொடுக்கும்போது அவர் கொடுத்தா என்னன்னு நினைச்சிருப்பாரு. ஒருவேளை திருப்பி இவர் அமைச்சராக துறையில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாராமா அந்த உதவாநிதி. ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, இங்கே எந்த அமைச்சர் சிறப்பாக செயல்படுறாருன்னு இவரை விட அவர் சிறப்புன்னு அப்படியே செயல்படலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் கொண்ட ஒரு ஓரத்தில் எண்ணம் கொண்ட ஒரு நபர் பிடிஆர். அவரே டம்மியாக ஓர வச்சிட்டாங்க. அவரே சொல்கிறாரு சட்டமன்றத்தில் வந்து, ஏங்க எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஃபாக்ஸ்கான் தொழிலதிபர் அங்கேருந்து வரான் அப்படின்னா நம்ம தமிழக வரலாறு எப்படி? ஹிலாரி கிளின்டன் வந்தால் செக்ரட்டரியேட்டில் வந்து அம்மாவை பார்த்துட்டு போவாங்க. இதுதான் வரலாறு, சரியா? இவர் ஏர்போர்ட்லேருந்து கார் ஓட்டின்னு வர்றார். யார்? நம்ம வளர்ந்து கிட்டவர் ஒருத்தர் இருக்காரு, டிஆர்பி ராஜா. அந்த வேலைக்கு தான் லாயக்கு, அது வேற விஷயம். இவர் கார் ஓட்டின்னு வர்றாரு. யார்? ஃபாக்ஸ்கான் ஓனருக்கு. அவன் என்ன நமக்கு சேவையாக பண்ணுறான்? இல்லை நமக்கு ஏதாவது சலுகை கொடுக்குறாங்க. அவனுக்கு லாபம் வருதுன்னு தானே அவன் இங்கே போட்டிருக்கான். அவன் என்ன பீகார் உத்தரப்பிரதேஷ் மாதிரியா? யாரும் இல்லை வாங்க இலவசமாக இடத்த வாங்கிக்கோங்க வந்து தொழில் தொடங்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தொழில்துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் இவர்கள், அதுவும் நமக்கு வந்து கடல் பகுதி வேறு இருக்குது, போர்ட் இருக்குது. இந்த மாநிலத்தில் அவர்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நன்மை, அதுக்கப்புறம் தான் நமக்கு நன்மை. எந்த வேலை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு நன்மை. அவனுக்கு போய் நீ கார் ஓட்டுற, அவன் முன்னாடி வந்து கை கட்டி நிற்கணும். இதெல்லாம் ஒரு பெருமையா? இப்படியான அமைச்சர்கள் தான் இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி அமைச்சர்களை வச்சுட்டு நீங்கள் என்ன பெருசாக எதிர்பார்க்க முடியும்? இப்போ மனோ தங்கராஜ் கொடுத்துருக்காங்க. அந்த மனோ தங்கராஜ், அதுதான் நான் கேட்க வேண்டிய மணல் கொள்ளையன். மனோ தங்கராஜ் அவர்களை வந்து பதவி நீக்கம் செஞ்சாங்க பால்வளத்துறை. அதில் தான் பதவி நீக்கம். எதுக்காக பதவி நீக்கம் செஞ்சாங்கங்கிறது நமக்கு சொல்லலை, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலை. அது முதல்வரோட முடிவு தான், அது யாரும் தலையிட முடியாது. ஆனால் திருப்பி அதே மாதிரி அதே பால்வளத்துறையை அவர் கையில் கொடுத்துருக்காங்க. இது என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை எலெக்ஷனுக்காக அந்த முன்னேற்பாடு செய்கிறது அவ்வளோதான், வேற என்ன? எலெக்ஷனுக்கு அந்த பர்டிகுலர் பகுதியில் ஒரு கம்யூனிட்டிக்கு நம்ம ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஓட்டம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபேர் இனஃப் ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க, கம்யூனிட்டிக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாகணும். அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. யார் கொடுக்குறீங்கன்னு இருக்குல்ல. அக்மார் மணல் கொள்ளையன் எஸ்பிக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து, கலெக்டருக்கு எஸ்பிக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து, இந்த வண்டியெல்லாம் நீ வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு போட்டு, அந்த வண்டியெல்லாம் என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், என்ன வேணாலும் கடத்திட்டு போகலாங்க. மணல் மட்டும் இல்லை, எதை வேணாலும் கடத்திட்டு போகலாம், ஆட்டிலேயே கடத்திட்டு போகலாம், எதை வேணாலும் கடத்திட்டு போகலாம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவனை நீ கொண்டு அமைச்சராக திரும்பி உட்கார வைக்கிறியே, விளங்குமா? அது அவருக்குமே உட்கட்சி பிரச்சனை அங்கே அந்த மாவட்டத்தில் இருக்குது. அந்த உட்கட்சி பிரச்சனையும் ஒரு நீங்கள் அடிச்சுட்டு சாப்பிட்டாங்க. நமக்கு என்னங்க வந்தது பிரச்சனை? இந்த கும்பல் வந்து ஒரு இடத்துல ஒரு பேட்டை ரவுடி, அந்த பேட்டை ரவுடிக்கு இன்னொரு ரவுடி வருவான் சண்டைக்கு. 2 பேரும் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. இப்போ கேஎன் நேரும் அவனும் அடிச்சிக்கலையா? அவங்க என்ன அன்பில் மகேஷ் அவன் அடிச்சிக்கல, 2 பேரும் அடிச்சிக்கலையா? இவங்க அடிச்சுட்டு பரவாயில்ல, இவன் மண்டை அவன் உடச்சான், அவன் மண்டை இவன் உடச்சான்னா பரவாயில்ல. இவங்க கதை என்னன்னா, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஊர் மண்டையை உடைப்பாங்க. அதாவது அங்கே போய் காவல் நிலையத்தில் போய் சண்டை அடித்து
அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய காலை உடைச்சது. ஏன் இவன் வீட்டில் யாராவது காலை உட, இல்லை அவன் வீட்டில் யாராவது கை உடைங்க, அது பண்ண மாட்டாங்க. கருணாநிதி குடும்பத்துக்கும் அந்த மாறன் குடும்பத்துக்கும் பிரச்சனை. அதுக்கு சரத்னு தான் கலைஞர் டிவி டைரக்டர், அவனை கூப்பிட்டு அவங்க காலை உடைச்சாங்க. யார்? இந்த கேடி பிரதர்ஸ், இந்த தயாநிதியும் கலாநிதியும். அழகிக்கும் தயாநிதி மாறனுக்கும் சண்டை அந்த கருத்து இதில். அது தினகரன் ஆஃபீஸை கொடுத்து 3 பத்திரிகையாளர் செத்து போனாங்க. சரி, இப்படி இவங்க பிரச்சனைக்கு ஊர் கஷ்டப்படணும். அதே மாதிரி பிடிஆர் அவர்களை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஒருவேளை இந்த துறையில் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு மின்சாரத்துறையை கொடுத்துட்டு நிதித்துறையை மறுபடியும் பிடிஆர் அவர்களுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி மூத்த பத்திரிகையாளர். என்ன ஆகும்னா, உங்களுக்கு உதவாநிதியை விட இவர் ஷைனா ஆரம்பிச்சிருவார். அதை அவங்க விரும்பலை, அதை அவங்க விரும்பவும் மாட்டாங்க. மூளை உள்ளவனுக்கு இதில் அமைச்சரவை என்ன வேலை? முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து நான் சொல்கிறேன், மூளை உள்ளவனுக்கு அமைச்சரவை என்ன வேலை அப்படின்றதான் இந்த திராவிட மாடல். அது மட்டும் இல்லாமல் இப்போ உயர்நீதிமன்றத்தில் கண்டினியூஸாக துரைமுருகன் அவர்கள் மீதும் பெரியசாமி அவர்கள் மீது எம்ஆர்கே அவர்கள் மீது அவர்கள் வழக்குகள் முன்னாள் வழக்குகளை விடுவித்தது எல்லாம் ரத்து பண்ணி வந்திருக்கு. இந்த அமைச்சர்களுக்குமே இப்போ நெருக்கடிகள் கூடிட்டு இருக்கு. இதை முதலமைச்சர் எவ்வாறு ஹேண்டில் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இந்த அமைச்சர்களே பதவியிலேருந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? சீனியர் அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே முதல்ல இவர் உள்ள போகாம இருக்காரான்னு பாருங்க. டாஸ்மாக்ல எக்கத்தொக்கா மாட்டியிருக்காரு. நான் தான் திருப்பி சொல்றேன், டாஸ்மாக் வழக்கில் இவங்க சொல்றாங்க இல்லையா, 2014, 17, 18 போடப்பட்ட எஃப்ஐஆர்கள். ஆமாம், 2017, 18 போடப்பட்ட எஃப்ஐஆர்கள் தான். அந்த எஃப்ஐஆர்கள் மேலே தான் ரெய்டுக்கு உள்ள வரும்பொழுது தான் வேற விஷயங்கள் மாட்டியிருக்கு. ரெய்டு இந்த காரணம் தான் வந்தாங்க, கரெக்டு. நீ அது வரைக்கும் சொல்ற, கதவு வரைக்கும் வந்ததை சொல்ற, கதவுக்குள்ள என்ன மாட்டுச்சுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. கதவு வரைக்கும் எதனால வந்தாங்கன்னு சொல்ற, கதவுக்குள்ள என்ன இருந்தது? அங்கதான் பெரிய பூதமே ஒழிஞ்சிருக்கு. அதுலதான் இப்ப இந்த விசாகன் மாற்றாரு. சரியா? விசாகன் இன்னும் 4 அதிகாரிகள் மாட்டுறாங்க. அந்த 4 அதிகாரிகள் மாட்டி அவங்களுக்கும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமான கருத்து பரிமாற்றங்கள், அதாவது கருத்து பரிமாற்றங்கள் என்பது தகவல் பரிமாற்றங்கள், அதான் சரியான பதமா இருக்கும், கம்யூனிகேஷன், அது சிக்கி இருக்கு அப்படின்றதுதான் எனக்கு வரக்கூடிய தகவல். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க துரைமுருகன்லாம் விட்டுருங்க, ஸ்டாலினே உள்ள போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது. சபரீசனும் உள்ள போகலாம். எனக்கு தெரியுது மே 10ஆம் தேதிக்குள்ள உதவாநிதிக்கு சம்மன்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதிகம். சரியா? ஏன்னா அந்த வாக்குமூலத்தில் இதெல்லாம் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவங்க ஏன் அடிச்சு கட்டின்னு ஓடுறாங்க? நீங்க எனக்கு சொல்லுங்க, இவங்க ஏன் அடிச்சு கட்டிட்டு கோர்ட்டுக்கு? எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு. இதுதான் இவங்களுடைய எண்ண ஓட்டமே. 2010 இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஏன்னா இவங்க பழகிட்டாங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் ராஜா சம்பந்தப்பட்ட ஒரு டேப் வெளில வந்தது, ஞாபகம் இருக்கா? போலீஸ் ஆஃபீஸர் பேசுவார். அப்போ அவர் சொல்வார், ராஜா சொல்வார், அவங்க வரப்போறாங்கன்றது நம்மகிட்ட சொல்லிட்டாங்க, சிபிஐ இது அவங்க பழக்கிட்டாங்க. அதே மாதிரி இதுல எதிர்பார்க்கறாங்க, முடியல. 2018 இவர் சொல்றாருங்க மேடையில, அவருக்கு கூச்சநாச்சமே கிடையாது. மேடையில சொல்றாரு, என்ன நாங்க ரெய்டுக்கெல்லாம் பயப்படல, நாங்க பணங்காட்டு நரி, சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு சொல்லிட்டு ரெய்டு வாங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு வந்தால் தான் ரெய்டு. நம்ம என்ன பத்திரிகை வச்சு சொல்லிட்டு வருவான். உனக்கு மூளை இல்லையா? இல்லை எங்களுக்கெல்லாம் மூளை இல்லைன்னு நினச்சிட்டியா நீ? இல்லை, இங்கே இருக்கிற ஊடகங்களாகட்டும், திமுக சார்ந்த ஊடகங்கள் எல்லாமே, திமுக பிரபுகளாகட்டும், இந்த மாதிரி ஒரு வழக்கை பற்றி பேசுகிறாங்க, அவன் கொள்ளையடிக்கலையா இவன் கொள்ளையடிக்கலையாங்கிற ஒரு மைண்ட் செட்டை மக்கள்கிட்ட மாற்றி கொண்டு போகிற ஒரு வேலையை அழகாக பண்ணக்கூடிய லெவலில் தான் திமுகவுடைய டிஎன்ஏ. நீங்கள் காங்கிரஸ்காரன்ட்ட போய் கேளுங்களேன், ஏன்பா சோனியா காந்தி ராகுல் காந்தி கொள்ளையடிச்சிட்டாங்களாப்பா? அதெல்லாம் கிடையாது, எங்கள் தலைவர்லாம் கொள்ளையடிக்கலைங்க அப்படின்னு. அதிமுக காரன்ட்ட போய் கேளுங்க, ஏன்பா உங்கள் அம்மா என்ன ஊழல் வழக்கில் மாட்டிட்டாங்க, ஏங்க அது பொய் வழக்குங்க அப்படின்வாங்க. சரியா? பாஜக காரன்ட்ட போய் கேளுங்க, ஏங்க ரஃபேல் அடிச்சிட்டாராமே மோடி, ஏங்க அதெல்லாம் சும்மா பொய்யுங்க அப்படின்வாங்க. இதுதான் ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க. திமுக காரன்ட்ட போயிட்டு ஏன்பா கருணாநிதி திருட்டினாராமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டான். மாட்டினாரா அவரு? எந்த கேஸ்லையாவது மாட்டினாரா அப்படின்வான். சரியா? இதுதான் அவனோட பதில். அப்போ அவனுக்கே தெரியுது, திமுக காரனாக இருந்தால் அவன் பிக் பாக்கெட்லேருந்து சீரியல் ரேபிஸ்ட் வரைக்கும் எதை செய்வதற்கும் தகுதி படைத்தவனாக இருப்பான். அப்படி தகுதி படைத்தவனாக இருந்தால்தான் அவன் திமுக காரனாக இருக்க முடியும் அப்படின்ட்டு தெரியுது. அப்படின்னும் பொழுது அவன் ஏன் ஒத்துக்க போகிறான்? வேற எந்த கட்சிக்காரன்ட்ட போனீங்கன்னா அவன் தலைவன் தப்பு செய்யலைன்னு சொல்லுவான். இவன்ட்ட மட்டும் என்ன கேட்பான், நீ பார்த்தியான்னு கேட்பான், இல்லை அவர் மாட்டினாரான்னு கேட்பான். விஞ்ஞான ஊழல்ங்கிற மாதிரி பேர் வச்சு. இதுதான் திமுக காரனுக்கும் மற்றவனுக்கும் டிஃப்ரென்ஸு. இதுக்கு அவனுங்களே கொடுக்குற விளக்கம் என்ன தெரியுமா? திமுக காரன் கொஞ்சம் ஓவர் மூளையாக இருந்தால் நீ ஏன் இன்பநிதிக்கு போய் கூவுற, மானங்கிட்ட பதறே அப்படின்னு சொல்லணும்ல. உனக்கு என்ன சுயமரியாதை இருக்கு? மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்தையும் கருத்தை பயன்படுத்தி.